might be harsh reality, but truth அதுதான். இங்க இருந்து it is a very very stressful situation. I say நான் வந்து GS1 எழுதுறேன், ஃபர்ஸ்ட் பேப்பர். நிறைய பேர் மெயின்ஸ் அப்போ என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அப்போ நான் முதல்வன்ல இருந்தபோது சுதாகர் சார் தான் சொல்லுவாரு, PYQஸை பார்க்கணும், PYQஸை பார்க்கணும், அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ நான் என்ன யோசித்தேன், இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு 300 பேஜ் புக்கு படித்தாலும் 5 கேள்வி வரும். 5 கேள்வி 5 டாப்பிக்ல இருந்தால் வரும். என் நோட்ஸ் வெறும் 3 பேஜ் தான் இருந்துச்சு. நிறையா கம்மியாக தான் இருக்குது டேட்டா. நான் டெலிகிராம் சேனல்ல என்னோட மெயின்ஸ் நோட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்க. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ருதி. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த வருஷம் UPSC CSEல A18 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோட முதல் மெயின்ஸாக இருந்துச்சு. என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப பயம் இருந்துச்சு. அதே மாதிரி மெயின்ஸில் நான் 1, 2, 3, 4 எல்லாம் ஓரளவுக்கு ஆன்சர் எழுதியிருந்தேன், ஆப்ஷனலாக ஆன்சர் எழுதியிருந்தேன். எஸ்ஏ வந்து ஒரு எஸ்ஏ கூட எழுதலை. அப்போ எனக்கு வந்து அந்த எஸ்ஏ வந்து பெருசாக எழுதணுன்ற ஒரு பயத்திலே நான் எஸ்ஏ எழுதலை. ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி அந்த மெயின்ஸ் தான் வந்து நான் எஸ்ஏ எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பயம், நிறையா பயம்லாம் இருந்துச்சு. அப்போ நான் முதல்வன்ல இருந்தபோது சுதாகர் சார் தான் சொல்லுவார், PYQஸை பார்க்கணும், PYQஸை பார்க்கணும், அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ நான் என்ன யோசித்தேன், இவ்வளோதானா, சரி நம்ம PYQ பார்க்கலாம், இவ்வளோதான் நான் பண்ணது அந்த டைம். என்ன சார், அவ்வளோதான் சார், பிடிச்ச வார்த்தை அவ்வளோதான், PYQ பார்க்கணும். நான் சரி, அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம PYQ மட்டும்தான் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். நான் வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் PYQs பார்த்தேன். அதுக்கு தவிர வந்து வேற எதுவுமே பெருசாக பண்ணலை. புதுசாக ஒரு சோர்ஸ் அந்த நேரத்தில் படிக்கணும், புதுசாக எடுத்து படிக்கணும், அந்த மாதிரி போகல. நிறைய பேர் மெயின்ஸ் அப்போ என்ன தப்பு பண்ணாங்கன்னா, நம்ம ப்ரிலிம்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் புதுசாக நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, சோஷியல் இஷ்யூஸு. என்ன பண்ணாங்க, அந்த டைமில் இதுக்கெல்லாம் கிளாஸ் போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதெல்லாம் புது சப்ஜெக்ட்ஸு, அதை பற்றி தெரியாது. அப்போ அந்த டைமுக்கு கிளாஸ் போகிறது இல்லை, அதுக்குன்னு ஒரு புது புக் எடுத்துகிட்டு வருது, அது எதுவுமே ஒர்க் ஆகலை. நான் மெயின்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 10 பேஜ் நோட்ஸு. அந்த நோட்ஸில் என்னென்னா, என் ஆன்சரில் ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்கணும்னா அந்த நோட்ஸில் இருக்கும், அதுலேருந்து எடுத்து அந்த ஆன்சரில் எழுதுவேன். இவ்வளோ தான் பண்ணேன். ஆன்சர் ரைட்டிங், PYQ, அவ்வளோதான். அண்ட் ஆப்ஷனல். என் டே எப்படி இருக்கும்னா, காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஆப்ஷனல், ஏன்னா 500 மார்க்கு. மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் GS. பார்க்கும்போது ஆப்ஷனலாக இருக்கட்டும், GSஆ இருக்கட்டும், PYQs எடுத்து வச்சுருவேன். PYQஸில் என்ன கேட்குறான், அதுக்கு என்கிட்ட ஏதோ ஒரு 4-5 லைன் நோட்ஸ் இருக்கா, அவ்வளோதான். நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க, பெரிய பெரிய புக்ஸ் படிக்கணும்னு யோசிப்பாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு 300 பேஜ் புக்கு படித்தாலும் 5 கேள்வி வரும். 5 கேள்வி 5 டாப்பிக்ல இருந்தால் வரும். என் நோட்ஸு வெறும் 3 பேஜ் தான் இருந்துச்சு. அந்த 3 பேஜில் இருந்து நான் வந்து ஆன்சரை எழுதினேன். ஸோ இந்த மாதிரி நிறையா படிக்கணும், அந்த டைமில் நிறையா ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு ஒரு மித்து தான். நம்ம எவ்வளோ படிச்சிங்கனாலும் இங்கேருந்து தான் எழுதணும் ஆன்சரை. அப்போ அந்த ஆன்சர் ரைட்டிங்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கோம். எப்பவுமே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் யோசித்து படிக்கிறத விட இம்ப்ளிமெண்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் 50 பேஜ் படிச்சிருந்தாலும் என்னால் அதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் போதும். ஸோ நம்ம அந்த இடத்துல பேனிக் நிறையா சோர்சஸ் இல்லை, நான் வந்து நிறையா எழுதலை, நான் எனக்கு தெரிஞ்சதே லிமிட்டடாக தெரிஞ்சதை வச்சு அழகாக ஆன்சர் எழுதணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க டேட்டா நிறையா படிக்கணும், அப்படிலாம் கிடையாது. ஒரு டேட்டாவை 4 பேஜ்லேயும் எழுதலாமே. 1, 2, 3, 4 எல்லாத்துலேயுமே ஒரு டேட்டாவே எழுதலாம். இப்போ விக்சித் பாரத் 2047 GS1லேயும் எழுதுவேன், 2லேயும் எழுதுவேன், 3லேயும் எழுதுவேன், 4லேயும் எழுதுவேன். நெவர் லிமிட் யோர் செல்ஃப் சேயிங் என்கிட்ட நிறைய கம்மியாக தான் இருக்குது ரிசோர்ஸஸ், நிறையா கம்மியாக தான் இருக்குது டேட்டா. நான் டெலிகிராம் சேனலில் என்னோட மெயின்ஸ் நோட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். 10-20 பேஜஸ் அவ்வளோதான், மேக்ஸ் டு மேக்ஸே அவ்வளோ பேஜஸ் தான் இருக்கும் என் நோட்ஸு. ஏன்னா அதுக்கு மேலே தேவைப்படாது. நம்ம வந்துட்டு நிறையா நோக்கி போயிட்டே இருந்தோம்னா பைலப் தான் ஆகுமே தவிர அதை படிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் எழுதுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட் பிக் இம்பார்ட்டன்ட் திங், ஆன்சர் ரைட்டிங் நிறைய பேர் எழுத மாட்டாங்க. எழுதாமல் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு என் ஆன்சர் எழுதும்போது எனக்கு ஆன்சர் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுனே தெரியலை. இட் இஸ் மை 4 years ஆஃப் டெடிக்கேஷன் இன் ஆன்சர் ரைட்டிங். அதனால தான் மெயின்ஸில் மார்க்ஸ் வந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் சொல்லும்போது இவ்வளோ சிம்பிளான்னு யோசிக்காதீங்க, அதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும். கண்டிப்பாக டெய்லி ஆன்சர் எழுதணும். ஐ யூஸ் டு ரைட் டெய்லி 2-3 ஆன்சர்ஸ் ஃபார் 4 consecutive years. தட் மேட் மை ஆன்சர் லுக் பெட்டர். நிறைய பேர் GS ஆன்சர் பார்த்தோன்னே பாருப்பா இவங்கெல்லாம் சூப்பராக படித்து ஆன்சர் எழுதுறாங்க, அப்படிலாம் கிடையாது. இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இருக்குது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இட் இஸ் டூவபிள் ஃபார் எனி ஒன்.
நாங்கள் சொல்ல வர்றது அந்த ஒரு விஷயம்தான். யார் நினைச்சாலும் அந்த மாதிரி ஆன்சர் எழுதலாம், ப்ரொவைடட் நீங்கள் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் டெடிகேஷன் போடணும். யாருமே ஃபஸ்ட் ஆன்சர் பெண்ணை எடுத்து எழுதணுன்னே எங்களை மாதிரி நல்ல ஆன்சர் எழுதிட மாட்டாங்க. ஆனால் கண்டினியூஸாக எழுதுனாதான் அந்த நல்ல ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கில் என் ஆன்சரை எப்படி பெட்டர் பண்ணலாம், அதுதான் என்னோட கொஸ்டின். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லாரும் என்ன யோசிப்பீங்க, 20 ஆன்சரும் சூப்பராக இருக்கணும். அது யாருனாலையுமே முடியாது. 20 கொஸ்டினும் ஆன்சரும் யாருக்கும் தெரியாது. 15 questions 16 questions தான் டூவபிளாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி 20 ஆன்சர் எழுதுறேன்னா ஏதோ ஒரு விஷயம் என் ஆன்சரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஐ மேட் ஷுர். ஒரு டயக்ராம் போடுறேன்னா, ஒரு மேப்பு, ஒரு இந்தியா மேப்பு, வேர்ல்டு மேப்பு, 10 செகண்டில் மேப் வரைய கற்றுக்கிட்டேன். இதுக்காக இது ஒரு சின்ன எஃபர்ட் தான். ஆனால் நான் ஒரு 10 டயக்ராம் வரைஞ்சி 10 மார்க் எனக்கு அடிஷ்னலாக வந்துச்சுன்னா என் ரேங்க் எங்கேயோ போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம தான் ஒர்க் பண்ணணும். என் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் இருக்கும், ஆனால் ப்ரெசன்டேஷனில் நான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா பார்க்குறவர் நான் வந்து அவருக்கு காட்டணும், அவர் வந்து எஃபர்ட் எடுத்து பார்க்க போகிறது இல்லை என் ஆன்சரை. ஸோ ஹைலைட் பண்ணுமா, ஒரு கீவேர்ட்னா பாக்ஸ் போடுறது, இல்லை ஹைலைட் பண்ணுறது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டாக கேப்ஸில் எழுதுறது, டயக்ராம் போடுறது, என் பேப்பரை ப்ரெசன்டபுளாக காட்ட வேண்டியது என் சைட் ஆஃப் த எஃபர்ட் தட் ஐ நீட் டு புட். அவங்க வந்து தேடி தேடி உங்கள் ஆன்சரை பார்க்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு ஒன் டைம் இப்படி பார்க்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் காட்டணும். ஐ மேட் ஷுர் என் ப்ரெசன்டேஷனில் அது இருந்துச்சு. இந்த இடத்தெல்லாம் யூ ஷுட் ஒர்க். நமக்கு வந்து அது 1 டேலையோ 2 டேலையோ, நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் போய் எழுதிக்கலாம், அது கண்டிப்பாக நடக்காது. இட் இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். ஐ சே, நான் வந்து GS1 எழுதுறேன். ஃபஸ்ட்டு பேப்பரு எழுத ஆரம்பிச்சு ஒரு 2 கொஸ்டின் மேலே, ஈவன் தோ ஐ டிட் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங், எனக்கு டக்குன்னு பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த ஒரு பதட்டத்தில், ஒரு பயத்தில், என்னடா இது ஆன்சர் வர மாட்டேங்குது, பாயிண்ட் வர மாட்டேங்குது, நம்ம வந்து நிறுத்திடுவோமா, எழுந்து போயிடுவோமா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அப்போ யோசிச்சேன், சரி என்னன்னாலும் பரவாயில்ல, அதான் எழுத ஆரம்பிச்சிட்டோம்ல, எழுதுவோம். நமக்கு வந்து அந்த இடத்துல அதுவே பெரிய விஷயம். சப்கான்ஷியஸாக இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணணும் அது மட்டும்தான் வரும். நான் அங்கே போய் டயக்ராம் போட்டுக்குவேன், இங்கே ஆன்சர்லாம் டயக்ராமே போட மாட்டேன்னா அங்கே யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. கண்டிப்பாக அந்த இடத்துல அது ஒர்க்கும் ஆகாது. இட் மைட் பி ஹார்ஷ் ரியாலிட்டி, பட் ட்ரூத் அதுதான். இங்கேருந்தே ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். மேபி சில டாப்பர் சொல்லலாம் நான் ஆன்சர்ஸ் கம்மியாக எழுதினேன், பட் அவங்களுக்கு அது கிளிக் ஆச்சு. அது அது நார்மலைஸ்டான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்துனாலையும் ஒரு செகண்டில் போயிட்டு அங்கே போய் ஆன்சர் எழுத முடியும்னா அது கிடையாது. அதே மாதிரி கொஸ்டினை எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறோமோ அதுக்கு தான் மார்க். நம்ம வந்துட்டு நிறையா பாயிண்ட் எழுதுனா மார்க்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இட் இஸ் அ கம்ப்ளீட் மித்து. 10 மார்க்கருக்கு 10 பாயிண்ட் எழுதணும்னு நிறையா வீடியோஸில் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்னோட பேப்பர்ஸ் காப்பீஸ் போட்டிருக்கேன், ஆன்சர் காப்பீஸ் போய் பாருங்க. ஐ யூஸ் டு ரைட் 7-8 பாயிண்ட்ஸ். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சோ ஐ டிட் ஜஸ்டிஸ் டு த ஆன்சர். நீங்கள் அந்த ஆன்சருக்கு, அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ தூரம் ஜஸ்டிஸ் கொடுத்து ஆன்சர் எழுதுறீங்களோ தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். Quality over quantity, that is very important when it comes to mains. The GS or the optional எல்லாத்துக்கும் அதே தான். அதே மாதிரி எஸ்ஏ எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹெசிடேஷனோட இருப்பாங்க. இவ்வளோ பேஜஸா, ஒரு 12 பேஜ் எஸ்ஏ எழுதுறதா, எனக்கு வந்து ஒரு பேனிக்காக இருக்குது, நான் கரெக்டாக எழுதுறேன்னா இல்லையா, தப்பாக எழுதுறேன்னா, இங்கிலீஷ் எப்படி இருக்கணும், பேசிக் இங்கிலீஷ் ஃப்ளவரியாக இருக்கணும், வெக்காபுலரி இருக்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. சொல்ல வந்ததை கரெக்டாக சொல்லணும். யூ ஷுட் புட் யுவர் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார்வர்ட். ஒரு ஆர்குமெண்ட், ஒரு எக்ஸாம்பிள், அந்த மாதிரி ஒரு 10 பேரா, அவ்வளோதான். ஸோ எதுவும் நினச்சும் வந்து பேனிக் ஆகக்கூடாது. அதுதான் வந்து மெயின்ஸோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வந்து அந்த டைமில் லிமிட்டடாக தான் இருக்கும். 75 டேஸுங்கிறது ரொம்ப கம்மி டைம். அப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. ஆப்ஷனல் முன்னே ரெடியாக இருக்கிறது சஜஸ்டபிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்ஷனலாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், நான் அந்த ப்ரிலிம்ஸ் முன்னாடியே நான் வந்து ப்ரிப்பேர் ஆகியிருந்தேன்னா சேஃபர் சைட். ஏன்னா எனக்கு அந்த 75 நாளில் அதை ரிஃபைன் பண்ணிவிடுவேன். இல்லை நான் புதுசாக தான் பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் மெயின்ஸ் ஆரம்பிக்கும் போது நிறைய ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற தப்பு நான் பண்ணாமல் சேஃபாக இருந்துட்டேன். எல்லாம் தப்பு என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்த கோச்சிங்கும் முடியட்டும், எல்லா சப்ஜெக்ட்ஸும் முடிச்சு 1 வருஷம் ஃபவுண்டேஷன் முடிச்சோடனே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், அப்புறம் நான் ஆன்சர் ரைட்டிங் ஆரம்பிப்பேன்னு பண்ணுவாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா அப்போ வந்து ரொம்ப லேட் ஆகிடும், 1 வருஷமே முடிஞ்சிடும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமே லைட்டாக ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல ஆன்சர் எப்படி எழுதுவேன்னா, எனக்கு அந்த இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் அது எப்படி எழுதுனதே தெரியாது. மொத்தமாக பேராவா நிறைய எழுதிடுவேன். இப்போ என் ஆன்சர் பார்த்தா கூட எனக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் எப்படி ட்ராவல் ஆகி வந்தேங்கிறது என்னாலே புரிஞ்சுக்க முடியல.
பட் எஃபர்ட் போட்டிருக்கோம் அதுக்காக. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இனிஷியலாக நான் வந்து நிறைய பேரா நம்பர் கவுண்ட்டு பாயிண்ட்ஸ் வச்சு எழுதணும், டயக்ராம் போடணும், இது எதுவுமே எனக்கு தெரியல. பட் டாப்பரோட ஆன்சர் காப்பீஸ் பார்க்கறது, அவங்க எப்படி டயக்ராம் போட்டிருக்காங்க, பாயிண்ட் எப்படி எழுதுறது, அதே மாதிரி என்னோட ஸ்டைல் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் எப்படி, எனக்கு கீவேர்ட்னா வந்து ஹைலைட் பண்ணணும், ஸோ அதை எப்படி நான் வந்து இன்னி என்ஹான்ஸ் பண்ணுறது, அந்த கொஸ்டினை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நானாக ஒர்க் பண்ணது. எனக்கு எப்படி இருக்கும்னா நைட்லாம் தூங்கிட்டு இருப்பேன், டக்குன்னு ஒரு நல்ல பாயிண்ட் ஆன்சர் வந்து தோணும், டக்குன்னு அந்த பாயிண்ட் தோணுனோடனே அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஆன்சரில் அந்த பாயிண்ட் எழுதணும்னா டக்குன்னு போய் எழுதிடுவேன். ஸோ எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ப்ளூ எக்கானமி ஒரு நாள் எங்கேயோ படித்தேன், அது படித்தது எனக்கு ஞாபகம் இருந்தோடனே ஏதோ ஒரு ஆன்சரில் ப்ளூ எக்கானமி எழுதணும்னா அங்கே போய் எழுதிடுவேன். யூடியூபாக இருக்கட்டும், நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் மை ரிசோர்ஸ். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா அதை எடுத்து அதை நோட்ஸில் எழுதிக்குவேன். அதே மாதிரி மெயின்ஸில் தேர் ஆர் சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ், அது எழுதினாதான் அந்த சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும். லைக் லெட்ஸ் சே GS1னா அதுலேயே 3-4 பேப்பர் இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது. சோஷியல் இஷ்யூஸில் அதுக்கேற்ற கீவேர்டு எழுதினாதான் அந்த ஆன்சர் பார்க்க அந்த சப்ஜெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து தேடி எடுத்து எழுதணும். ஆப்ஷனல்லையும் அதே மாதிரி தான், அந்த ஆப்ஷனலுக்குங்கிற கீவேர்ட்ஸ் இருக்கும், அதை எழுதினாதான் யுவர் மார்க்ஸ் வில் பி ஹையர். ஜென்ரலாக GS ஆன்சர் மாதிரி எழுதுனா மார்க்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் சோஷியாலஜி ஆப்ஷனல், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா GS கொஸ்டின் கேட்குறாங்க, நாங்கள் GS ஆன்சர் எழுதுகிறோம், மார்க்கு கம்மியாக வருது, ஸோ 200-220 மார்க் ஆவரேஜ் வரும். ஏன்னா அவன் GS மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சோஷியாலஜி ஆப்ஷனல் எடுத்திருந்தீங்கன்னா சோஷியாலஜி ஆன்சர் தான் அங்கே எழுதணும். அந்த இடத்துல GS-ஆ உங்கள் ஆன்சர் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் மார்க்ஸ் தான் வரும். அந்த இடத்துல எப்படி அந்த ஆப்ஷனலோட கீவேர்ட்ஸ் போடுறது, அந்த டைமென்ஷனில் எப்படி யோசிக்கிறது, மெயின்ஸ் ஃபுல்லாமே நம்ம மைண்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணி எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதுக்கேற்றபடி தான் மார்க் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மெயின்ஸ் எழுதணுன்னே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆன்சர் ரைட்டிங் பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 ஆன்சர்ஸ் எழுதுனதுக்கப்புறமே நல்ல ஆன்சர் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டாப்பரோட காப்பியோட அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க வருஷமாக எழுதி தான் அந்த கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்த அந்த காப்பி தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 ஆன்சர் எழுதினோடனே வருஷமாக எழுதின அந்த காப்பியோட கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்துட்டு ஆன்சரை வந்துட்டு நான் வந்து ஒழுங்காக பிரெயின் ஸ்டார்ம் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கொஸ்டின்ல இருந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து கண்டிப்பாக முடியாது. 10 மார்க்கர்னா 7 நிமிஷம், 15 மார்க்கர்னா 10-12 நிமிஷம் அதுக்குள்ளே ஆன்சர் எழுதணும். அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுதும்போது குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஆனால் போக போக குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க்கே பண்ண மாட்டாங்க. 7 நிமிஷத்தில் எழுதணும், 13 நிமிஷம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு கொஸ்டின் எடுத்தால் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆனாலும் பொறுமையாக எழுதுவாங்க. அப்படி எழுதுனா யாராக இருந்தாலும் சூப்பர் ஆன்சர் எழுதலாம். பட் அந்த கொடுத்த டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம எப்படி எழுதுகிறோம், அந்த ப்ரெஷரில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஃபோர்த்து, பெருசாக டெஸ்ட்டே எழுத மாட்டாங்க சார். இப்போ ஒரு 3 மணி நேரம், காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் எழுதி பார்த்தா தான் தெரியும், கையெல்லாம் செம்மையாக வலிக்கும். நம்மளால் வந்துட்டு GS1 GS2 முடிச்சுட்டு 3 and 4 எழுதும்போது வால்னி ஸ்ப்ரே கையில் அடிக்காமல் போய் ஆன்சர் எழுதவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம் கையை, ஆனால் கை மூவே ஆகாது. நம்ம டெஸ்ட் சீரீஸ்லாம் எழுதலைன்னா இந்த பெயின் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்போ அந்த ப்ரெஷரில் வந்து அவங்களால வந்து அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதனால நாங்கள் வந்து கொஸ்டினை ஒழுங்காக படிக்காமல் விட்டுட்டோம்பாங்க. இந்த ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ஜாபில் எப்படி பண்ணுவீங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாமுக்கான ஒரு கோர் ஐடியாவே. அவங்க எதிர்பார்க்குறது இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் உன்னால் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம வந்து இதை வந்து வேறு விதமாக எடுத்துகிட்டு எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு எக்ஸாம் ஃபியராக இருக்குது, கொஸ்டின் பேப்பர் பார்த்தா ஃபியராக இருக்குது, எல்லாத்துக்கும் அதே ஃபியர் இருக்கும். அதை தாண்டி அந்த இடத்துல நீ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுற, ஏன்னா உன் ஜாபே ப்ரெஷர் கீழே ஒர்க் பண்ணுறது தான். நீங்கள் வந்துட்டு இந்த சின்ன எக்ஸாம் சர்க்கிளில் பார்க்காம உங்கள் ஜாபோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏன் இதை இவ்வளோ தூரம் வைக்கிறாங்கன்னு தெரியும். நான் ஏன் இவ்வளோ படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜாப் போனதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 300 பேஜ் ஃபைலை வந்து நான் படிக்கணும். அந்த இடத்துல நான் சோம்பேறித்தனம் படக்கூடாதுன்னா இங்கே நான் 3 மணி நேரம் படித்து எழுதுனா எனக்கு அப்போ இருக்காது. அந்த ஒரு மென்டல் ப்ரெஷரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதை தான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து ஷேப் பண்ணிக்கணும். மெயின்ஸுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் நாலேஜே போதுமானதாக இருக்கும். நிறைய பேர் வந்து மெயின்ஸ்னால் பயப்படுறீங்க, அது தேவை கிடையாது. நம்ம
ப்ரிலிம்ஸில் ஆல்ரெடி ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கோமா, அந்த 6 சப்ஜெக்டில் ப்ரிலிம்ஸோட நாலேஜ் எடுத்து மெயின்ஸில் அழகாக ஆன்சர் எழுதலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சொல்கிறேன் பாருங்களேன், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்க்கு நம்ம வந்து ஓவராக யோசிச்சு நிறைய ரிசோர்ஸஸ் வேணும்னு நினைப்போம். பட் இருக்கிறத வச்சு அழகாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் மெயின்ஸோட ஸ்மார்ட்னஸ். ப்ரிலிம்ஸில் எப்படி அதுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் தேவைப்படுதோ, மெயின்ஸுக்கான ஸ்மார்ட்னஸ் எக்ஸிக்யூஷனில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற ப்ரிலிம்ஸோட நோட்ஸு, ப்ரிலிம்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு உங்களோட ஆன்சர்ஸை பியூட்டிஃபுல்லாக ஷேப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கேட்குறாங்க, கவர்னருக்கு ஒரு ஆன்சர் கேட்குறாங்க. எனக்கு ஒரு 2 ஆர்டிக்கல் தெரியும், அழகாக ஆர்டிக்கல் எழுதுனா 1 மார்க் எக்ஸ்ட்ரா விழுகும். எனக்கு ஆல்ரெடி நான் கேஸ் படிச்சிருக்கேன், அதை பாலிட்டியில் எழுதுறேன்னா திரும்ப எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் விழுகும். ஜியாகிரஃபியில் மேப்பு போட தெரியுமா, அழகாக மேப் வரைகிறேன்னா திரும்ப 1 மார்க் எக்ஸ்ட்ரா. ஒவ்வொரு ஆன்சர்லையும் 1/2 1 மார்க் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா, ஒரு பேப்பருக்கு 10 15 மார்க் எக்ஸ்ட்ரா வருதுன்னா யுவர் மெயின் ஸ்கோர்ஸ் எங்கேயோ போயிடும். ஸோ ஒவ்வொரு ஆன்சரையும் எப்படி பெட்டர் ஆகலாங்கிறதுல ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒர்க் பண்ணணும். ஈவன் தோ இது என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸாக இருந்தாலும் எனக்கு மார்க்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறக்காக ஐ டிட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். நிறையா டாப்பரோட காப்பீஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி என் நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ஆன்சர் ரைட்டிங்கை வந்து இயர் அண்ட் இயர் கண்டினியூ பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்ஷனலில் வந்து ப்ரிப்பேர்டாக ஷார்ட் நோட்ஸ் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஐ ஒர்க் பிஹைண்ட். நான் அதே தான் சொல்லுவேன். இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகாதவங்க கண்டிப்பாக டில் டிசம்பர் கோ ஃபார் மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன். மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு ஜனவரியிலேருந்து அடுத்த மே வரைக்கும் யூ கேன் கோ ஃபார் ப்ரிலிம்ஸ். இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ தான் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படியே மூவ் ஆன் ஆகிட முடியும். ஸோ சோர்ஸஸ் என்னெல்லாம்னா, பாலிட்டிக்கு சேம் லக்ஷ்மிகாந்தே தான் வச்சுருந்தேன். பிஒய்க்யூஸ்லேருந்து பார்த்துட்டு கேஸ் எல்லாம் கம்பைலேஷன் அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஆன்சர் எழுதினேன். ஜியாகிரஃபி அகெயின் த 2 NCERTs தான், அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் ஃபார் த ஹிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, வெறும் பிவிக்யூ நோட்ஸ் தான். ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் NCERT எடுத்து அதுலேருந்தும் டயக்ராம்ஸ் எடுத்திருந்தேன். நிறைய பேர் யோசிப்பீங்க, திரும்ப ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து புதுசாக நோட்ஸ் எடுக்கணும், திரும்ப படிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. ஏன்னா அந்த 75 டேஸில் டூவபிளான நம்ம விஷயம் என்னமோ அதை தான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 20 விஷயம் பிளான் பண்ணுவோம். நாள் குறைய எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் விட்டுறணும். இப்போ நான் வந்து யோசிப்பேன், இந்த சோர்ஸ்லேருந்து இந்த படிக்கணும், இந்த புக்கை வந்து முடிக்கணும், இந்த யூடியூப் ரிசோர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். கடைசி நாள் ஆக எல்லாத்தையும் தள்ளிட்டு பிவைக்யூ பார்க்குறோம், ஆன்சர் எழுதுகிறோம். எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து குறைச்சிட்டே வரணும். இல்லை நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னா டைம் போயிடும். ஸோ எது இம்பார்ட்டன்ட்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு அகெயின் ப்ரிலிம்ஸோட நோட்ஸு ப்ளஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபிக்கு NCERT, சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து ஐ ஹேட் மை கிளாஸ் நோட்ஸ், அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹியர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சோஷியாலஜி ஆப்ஷனல், சோஷியல் இஷ்யூஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஆப்ஷனல் இஸ் டிஃப்ரெண்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சோஷியாலஜி ஆப்ஷனல் வச்சுருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஆப்ஷனலே அதுதான், நான் அதுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பேர் செப்பரேட்லி. ஏன்னா ஆன்சர் எழுதும்போது நீங்கள் ஆப்ஷனல் ஆன்சர் எழுதுனீங்கன்னா தே வில் நோ, இவால்வேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஓவராக பண்ணியிருப்போம், அப்போ மார்க் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அந்தந்த பேப்பருக்கு அந்தந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும். அண்ட் ஃபார் சோஷியல் இஷ்யூஸ் ஐ ஹேட் மை நோட்ஸ். எஸ்ஏக்கு வந்துட்டு நோட்ஸ்னால் வந்துட்டு பெருசாக என்னால் அப்போ எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி படித்தது சம் கோட்ஸ் அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். GS1 எஸ்ஏ முடிஞ்சிருச்சு. ஃபார் GS2 பாலிட்டி அகெயின் லக்ஷ்மிகாந்த்லேருந்து தான் எல்லாம் பண்ணேன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு வந்து டாப்பரோட நோட்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரிலேஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், அப்புறம் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், இதுக்கு வந்து சிலபஸ் எடுத்துகிட்டு பிவைக்யூ பார்த்துட்டு ரெண்டுத்துலேயும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் சிங்க் ஆகுதோ அதுக்கு மட்டும் ஒரு 5-6 பேஜுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அடுத்தது GS3க்கு வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து மெயின்ஸ் 365ஓட கம்பைலேஷன்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு பிவைக்யூ வந்து ஆதில் சார் வந்து நான் முதல்வனில் அனலைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதிலிருந்து எப்படி ஒரு 10 பேஜ் 20 பேஜுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நோட்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, இது ரெண்டுத்துக்கும் மினிமம் பேர் மினிமம் மட்டும் பண்ணால் போதும். பிவைக்யூ எடுத்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி 5 டாபிக்கு,
லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம், நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி, இந்த மாதிரி ஒரு 5 டாபிக் இருக்கும். அதுலேருந்து தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்பான். ஸோ அந்த 5 டாப்பிக்கான நோட்ஸ் வச்சுருந்தேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன டிசாஸ்டர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு கொஞ்சம் டேட்டா, அவ்வளோதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. 4th வந்து எத்திக்ஸுக்கு நான் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபோரம் ரெட் புக் எடுத்து அந்த ரெட் புக்லேருந்து டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டாப்பர் காப்பீஸில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். எத்திக்ஸில் வந்துட்டு நம்ம டயக்ராம்ஸ்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எத்திக்ஸ்க்கு மட்டும் நோட்ஸுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணேன். எத்திக்ஸோட அந்த டைரியிலேருந்து லைக் அந்த ரெட் புக்லேருந்து நோட்ஸு ப்ளஸ் டயக்ராம்ஸ், எத்திக்ஸுக்கு என்னென்ன டயக்ராம்ஸ் வரையலாம். 3rd கீவேர்ட்ஸ், எத்திக்ஸுக்குன்ற கீவேர்ட்ஸ், ஏன்னா எனக்கு எத்திக்ஸ் வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கான கீவேர்ட்ஸ் என்னென்ன அதை வந்து ஒரு பேஜ் ஆஃப் கம்பைலேஷனில் வச்சுருப்பேன். நிறைய பேர் யோசிக்கலாம் எனக்கு தெரியும் அந்த வேர்ட்ஸ்னு. ஒரு லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு போனால் நான் அதை வந்து எழுதுவேன் ஒழுங்காக. அதுக்காக ஒரு 50 வேர்ட் லிஸ்ட் வச்சுருந்தேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு நிறையா ஃபோக்கஸ் பண்ணலை. நான் அப்போ என்ன எக்ஸாம்பிள் தோணுதோ ஆர்கானிக்காக அந்த பாயிண்டில் எனக்கு தோன்ற எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸுக்கு பண்ணேன். ஆப்ஷனல் பேப்பர் 1 and 2 ரெண்டுத்துக்குமே வந்து பேப்பர் 1 திங்கர்ஸ்க்கு வந்து இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதோட இது திங்கர்ஸ் நோட்ஸ் எடுத்திருந்தேன். அப்போது துஷரன்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பரு, அவரோட புக்கு மாதிரி இருக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு, அதுதான் வந்து நான் படித்தேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் சோஷியாலஜி ஆப்ஷனல் நான் நிதின் சிங்வான் பார்க்கல. அதை தான் சொல்ல வரேன். ஒரு இதுக்கு இந்த புக்கு தான் படிக்கணுன்றது கிடையாது. திரும்ப ஐ ரீஐட்ரேட்டட், எந்த சோர்ஸ் எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக போனீங்கன்னா முடிஞ்சிடும். அண்ட் மை மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா எத்திக்ஸ் எஸ்ஏ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா ஹைலி ஸ்கோரிங் 100லேருந்து 120 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ இது 2 தான் வந்து ஃபஸ்ட்டு முடித்தேன். ஆப்ஷனல் எல்லா நாளும் பண்ணணும். 500க்கு யூ கேன் கெட் 250+. அப்போ என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வந்து ஆப்ஷனலு, ஆஃப்டர்நூன்லேருந்து இந்த ஹைரார்க்கியில் தான் வந்தேன். ஸோ எத்திக்ஸும் எஸ்ஏவும் ஃபஸ்ட்டு 20 டேஸு. அடுத்த செகண்டு GS2 120 மார்க்ஸ் வரைக்கும் போகலாம். 110லேருந்து 120. ஸோ செகண்ட் ப்ரையாரிட்டி GS2க்கு கொடுத்தேன். அதுக்கான அந்த நோட்ஸு, அந்த பேப்பரு, அந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் GS1ல 100லேருந்து 110 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ ஐ வென்ட் வித் GS1. லாஸ்ட்டாக தான் GS3. 5 சப்ஜெக்ட் இருக்கும். 5 சப்ஜெக்டில் எழுதினாலும் 70லேருந்து 90 மார்க்ஸ் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது இங்கே தான். ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், வென் ஐ சே ஸ்மார்ட் ஒர்க், எந்த சப்ஜெக்டில் நிறையா மார்க் வருதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நிறையா டைமு, எந்த சப்ஜெக்டில் கம்மியாக மார்க் வாங்குதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கம்மி டைமு. இதுதான் வந்து ஸ்மார்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் நம்ம சொல்கிறது. நம்ம அந்த டைமை வந்து மார்க்குக்கு ஏற்றபடி கால்குலேட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் வந்து என் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் போச்சு.